சைடில் எல்லாம் போட்டு மரக்கறி எல்லாம் வச்சுக்கணும். வந்துட்டு என்ன கிழமை இருக்குமா? நான் பேங்கில் தரமாட்டேன் வேண்டினேன் வேண்டா. நாங்கள் போகிற நாட்டுன்ற காசு எனக்கு ஃப்ளைட்டே ஃபர்ஸ்ட் டைம். அதோட அந்த நாட்டுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம் இல்லையே. எங்களோட ஊர் எங்களோட நாடு ஜெஃப்னாவே எங்களோட யாழ்ப்பாண நாட்டை தாண்டி நாங்கள் வெளியேறே இல்லை. இந்த வெயில கொஞ்சம் நேரத்துக்கு நிப்பாட்டி தர மாட்டீங்களா நீங்கள்? என்ன பண்ணுறீங்க நிர்ஜன்? இங்கே வேறு இதுதான் பார்த்தேன் வேற இந்த நல்ல ஜட்டி அந்த குதிரை ஓட்டுவாங்க வந்துருக்கோம். இதில் யாழ்ப்பாணத்தை விட கொழும்பு கொளுத்துது ஐயா, கொளுத்துது. ஏசியா கண்ட்ரிகளுக்கு போகிறதுக்கான காரணம் வந்து ஃப்ளைட் ஏற மட்டும் ஷாப்பிங் தான் செய்ய போகிறீங்க. குளிர்ச்சியாக இருக்கு, கண்ணு குளிர்ச்சியாக இருக்கா? எங்கே போனாலும் ஜட்டிக்கு பக்கத்துலேயே நிற்கிறாட்டா. உனக்கு நான் ஜட்டி அன்பளிப்பு தரப்போகிறேன். மக்களே அந்த ஸ்க்ரீன் நான் இதை வரைக்க வர்ணிச்சு கொண்டு வந்தேன். கொஞ்சம் காரை கொண்டு கராச்சியில் விட விடுவோம். அங்கே நிதுசன்ட்டு ஒரு ஆளுமை ஒன்று இருக்கு. விஜயவா அதை சொல்லணும் என்ன எதுண்டு 5990 மட்டும் காய்ச்சா. அது ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் போய் விசாரிப்பேன் தானே. அப்படி எதாவது நடக்குமோன்னு கூட. சாரி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சிங்கள. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த ஹானொலியில் சந்திக்கிறோம். இன்றைய காலை பொழுது கொழும்புல மேலந்தது எல்லாருக்கும் போன வீடியோ பார்த்தாக்களே தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு பயணம் போகிறதுக்காண்டி கொழும்புல நிற்கிறோம். இன்றைக்கு இரவு தான் வந்து எங்களுக்கு ஃப்ளைட். என்னத்துக்கு தேவையில்லாத அலைச்சல் நேரடியாக யாழ்ப்பாணத்துலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறத விட இங்கே வந்து நின்றுட்டு ஆறுதலாக போகலாமன்ட்டு வந்துருக்கிறோம். என்னோட போகிற நண்பர்கள் எல்லாரையும் வந்து என்னோட வரப்போகிற நண்பர்கள் எல்லாரையும் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இந்த ட்ரிப் ஃபுல்லாக வந்து இவையெல்லாம் எங்களோட இணைய போயினோம். அதோட அறிமுகப்படுத்திட்டு இன்றைக்கு கொழும்பில் நடக்கிற விஷயங்கள் என்னென்ன செய்கிறோம், காசு மாற்றணும், பொருட்கள் வேணும், அது எல்லாத்தையும் உங்களோடைய பகிர்ந்து கொள்கிறேன். என்னடா நான் சொன்ன மாதிரி அந்த நடிக்கிறீங்க இதை வா. உங்களோட பேர் எல்லாம் இருக்கா சொல்லுங்க, அறிமுகப்படுத்துகிறேன். வாடா உங்களோட பேர் இங்கே வாங்க நண்பர்கள், இங்கே வாடா. என்ன தெரியும் தானே, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்தேன். என் பேர் நிரூசன். நிரூசன். உங்களோட பேர் ப்ரோ? என் பேர் நர்த்தன சார். உங்களோட பேர் ப்ரோ? சேதம். உங்களோட பேர்? கிருஷன். கிருதன். கிருதன். ரைட். இவ்வளோ பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த பயணம். எல்லோரும் பாருங்களானே, எல்லோரும் சேர்ந்து தான் வந்து போகிறோம். இன்றைக்கு கொழும்புல என்ன விஷயம் எல்லாம் நடக்குதுன்ட்டு பார்ப்போம். ஆனால் 8 சொச்சத்துக்கு தான் போகிறோம். போனால் கடுமையான வெயில் வந்து கொளுத்துது தானே. இப்போ நாங்கள் தங்கியிருக்கிற ரூம் பகுதி வந்து வெள்ளவத்த மார்க்கெட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தால் வர அதே ஒழுங்கில் தான் வந்து இருக்குது. அதோட என்ன சம்பவம் நான் ரூம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்த்துருக்கலாம்னு ஃபீல் ஆகுது. ஏசி இல்லை, 3 பேர் தங்குற ஃபேமிலி ரூம்னு சொன்னேன். ஆனால் பார்த்தா பெரிய ஒரே ஒரு பெட். இப்போ நாங்கள் வீட்டை போட்டு வச்சுக்கிற மாதிரி கிங் சைஸ் பெட் ஒன்று தான் கிடந்தது. ஏதோ சமாளித்து இருந்துட்டோம். அதுக்கு வந்து 1500 வந்து வேண்டிட்டோம். இதே நாங்கள் வேறு எது ட்ரை பண்ணியிருந்தால் இதோட பெட்டராக எடுத்துருக்கலாம். இதுதான் வெள்ளவத்த மார்க்கெட். இதுக்குள்ளான் இருக்குது அதுண்ட சைட் பகுதி. இந்த மார்க்கெட்டுக்கு இங்கே வரவே அந்த ரூம் இருக்கும். முதலாவது உணவருந்து போகிறீர்களா? உணவருந்த போகணும். கடை எங்கே தெரியும்? அந்த கடைக்கு அந்த சந்தை. ஒரு யாழ் வெஜிடபிள் உண்டு இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. மக்களே 8:30க்கு குந்தளவு வெயிலண்டா, 12 மணிக்கு ஜோசியை பார்க்க தேவையில்லை. எங்கள்கிட்ட நிலைமையில பற்றி பாருங்க நீங்கள். இங்கே ரோட் சைடில் எல்லாம் போட்டு மரக்கறி எல்லாம் வச்சுக்கிறேன். இன்றைக்கு என்ன கிழமை? இன்றைக்கு கிழமை வெள்ளிக்கிழமை இல்லை. ஆனால் எனக்கு பேர் மரக்கறிகள் வேண்ட ஆர்வமாக இருக்கணும். 5 பழம் 200 ரூபாய். மீனும் வச்சு விற்கணும் இதில் தானே. இதான் வெள்ளவத்த போலீஸ் ஸ்டேஷன். இதுக்கு அங்கால ஒரு சைவ கடை ஒன்று தான் சாப்பிடுவோம்ட்டு போய் கொண்டிருக்கிறோம். அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எக்ஸ்சேஞ்ச் காசு கொஞ்சம் மாற்றணும். நாங்கள் போகிற நாட்டுக்கு என்ன மாதிரி கரன்சி எக்ஸ்சேஞ்ச் கொஞ்சம் எடுக்கணும்.
அப்பா கொஞ்ச நேரம் இதுக்கு நின்றுட்டு போகமாடா, கொஞ்சம் நின்றுட்டு போவேண்ணே வெளியில் அடிக்கிற வெயிலுக்கு. மாற்றுங்க எனக்கு மாற்றுங்க, எங்களுக்கும் சேர்த்து செலவழிக்கிறாங்க மாற்றுங்க. இதில் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டுகள் மாத்திரம் அந்த நோட்டை அவங்கள காட்டுறோம், அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்கே போக போகிறோம்ண்டு. நான் வந்து கொஞ்சம் நோட்ஸ் வந்து மாற்றி வச்சுக்கிறேன். நான் யாழ்ப்பாணத்துலேயே வந்து மாற்றிட்டேன். கிட்டத்தட்ட நாங்கள் போகிற நாட்டுன்ற காசு வந்து 10 ரூபா 50 சதத்துக்கு நான் மாற்றினேன். நீங்கள் 10 ரூபா 40 சதம் சொல்லினோம். ஆனால் ஆன்லைனில் பார்த்தா 9 ரூபா 50 சதம் அப்படி தான் போகுது. வெளியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறுபட்டுக்கும். இதை பேங்கில் நாங்கள் மாற்றினோம்டா இருக்கும், ஆனால் பேங்கில் தரமாட்ட வேண்டின வேணுண்டா கணக்கு இது எல்லாம் இருக்குது தானே. அப்போ பேங்கில் கூடுதலாக எடுக்கலான்னு விசாரித்த மட்டும். மற்றது பேங்கில் வேலை செய்கிற ஒரு நாட்டுக்கு ஏர்போர்ட்டில் பேங்க் இருக்குது, அதில் மாற்றிக்கொள்ளக்கூடிய இருக்குன்னு சொன்னாலும் நாங்கள் எதுக்கு தேவையில்லாத வேலைன்ட்டு இப்போவே கொஞ்சத்தை மாற்றிட்டு போக மட்டும் மாற்றுறோம். சில அங்கே சேம் அமௌண்ட் குறைவாக இருந்தால் அங்கேயும் மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது என்ன விஷயம்னா வந்து சிம், இப்போ நாங்கள் போகிற நாட்டுக்கு எங்கள்ட சிம் பாவிக்கலாமான்னு கேட்டுனாங்க. விசாரிக்க மட்டும் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரோமிங் ஆக்டிவேட் பண்ணினா பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 1 ஜிபிக்கு 1200 வந்து வெட்டும் ஒரு நாளைக்குன்னு சொன்னவன். ஆனால் நாங்கள் கணக்கு நாள் அந்த நாட்டில் நிற்கிறேன்டா வந்து அங்கத்த நாட்டு சிம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் கணக்கு நாள் நிற்கலை, ஒரு கொஞ்ச நாள் நிற்க போகிறோம் வேண்டிய வந்து ரோமிங்லேயே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்ற நம்பிக்கையில் போகிறோம். அங்கே போனால் பிறகு தான் வந்து சரி, இதுதான் நாங்கள் போகிற நாட்டுன்ற காசு. இதை பார்த்தா எந்த நாடுண்டு யாருக்காவது தெரிஞ்சா இது வந்து அந்த நாட்டு 1000 ரூபா. அதோட இதில் டொலரும் கொண்டு போகிறோம். டொலரும் வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சுன்றபடியாக வந்து இந்த நாட்டுக்கு தான் நாங்கள் போகிறோம். எந்த நாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வைங்க பத்திரமா. அந்த நாட்டுக்கு வந்து இவர் ஏற்கனவே வந்து போயிட்டார். இங்கே வாங்க, எங்கே போகிறீங்க? போயிலையா? நான் தான் ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு ஃப்ளைட்டே ஃபர்ஸ்ட் டைம், அதோட அந்த நாட்டுக்கும் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் போகிறோம் இல்லை, எங்களோட ஊர் எங்களோட நாடு ஜெஃப்னாவே எங்களோட யாழ்ப்பாணம் நாட்டை தாண்டி நாங்கள் வெளியேறே இல்லை. சும்மா இருக்கா பாப்பா வேண்டு போ. நாங்கள் போகிற நாட்டில் என்ன விசேஷம்? அங்கே என்ன விசேஷம்? அங்கே நைட் லைஃப் தான் கூட. நைட் லைஃப் தான் கூட. அப்போ நீங்கள் படுக்கலாம், இரவில் சுற்றி திரியலாம். அப்போ இரவாக முழிச்சு திரிய போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒண்டா போகிறீங்க, வேற 3 வாரையில் அப்படி வர பியூர் வெஜிடேரியன் ஏதோ ஒன்று சாப்பிட்டா சரி. சரியான வெயிலாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் எங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிடுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் போவோம்ட்டு முடிவு எடுத்துக்கிறோம். ஏண்டா இந்த வெயிலுக்குள்ள காஞ்சி கருவாடை போயிடும். சாப்பிட்றதுக்கு கடை ஒன்றுக்கு வந்து நாங்கள் அந்த கடை பூட்டி கிடக்கு. டேக்கவே மாட்டோம். கடைசியாக நடந்து ஒரு இடம் பிடிச்சிட்டோம். லேக்கர்ஸ் அண்ட் ஹோட்டல். கொழும்பு கிளைமேட்டை பற்றி என்ன சொல்கிறீங்க? நல்லா இருக்கா? இப்போ தான் 8:30 இங்கே எல்லாம் நனைஞ்சிச்சு. என்னடா சிரிக்கிறேன்? இது வரும் ஆரம்பம் மட்டும்தான். அங்கேதான் மெயின் பிக்சரே இருக்கு. 5 இடியப்பம் சொன்னா லைட்டாக. என்ன சம்பவம்னா நவல் வலி கிடைக்க சாப்பிட பயமாக இருக்குது. உங்களை எனக்கு ஒல்லியாக இருந்தால் எல்லாம் பிரச்சனை இல்லை. என்னடா சாப்பிட்டு வந்து விட்டோம். நாங்கள் 4 பேரும் சாப்பிட்டதுக்கு வந்து 1500 ரூபாய் வந்தது. ஆனால் பரவாயில்லை. என்னென்னு சொல்கிறேன், யாழ்ப்பாணத்தை விட கொழும்புல வசிக்கலாம் போல இருக்குது. 4 டீ எடுத்து நாங்கள், இடியப்பம் எடுத்து நாங்கள், ரொட்டி எடுத்து நாங்கள், மற்றது தண்ணி போத்தில் எடுத்து நாங்கள். ஒரு டீயை வந்து 200 ரூபா, சில இடங்களில் வந்து 180 ரூபா. ஆனால் ஓகே இருந்தது, ப்ரைஸ் ஓகே. இப்போ அடுத்ததாக நாங்கள் இந்தியாவில் ஒரு மாலுக்கு வந்து போகிறோம். கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து வேணும்னுவோம், உடுப்புகள் கொஞ்சம் வேண்டிட்டு அப்படியே திரிவோம். திரியிறதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த வெயில்லாம் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த வெயிலை கொஞ்சம் நேரத்துக்கு நிப்பாட்டி தர மாட்டீங்களா நீங்கள்? இதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னவர் நண்பர். ஸ்டெப்ஸில் நடந்து வரோம். இதில் எத்தனை ஸ்டெப்ஸில் எவ்வளோ கலோரி வேணாண்டு போட்டு வச்சிக்கணும். வெயிலுக்கு இப்படியான மாலுக்கு வந்தால் ஏசி வேண்டலாம்.
ஓசியில் ஏசி வேணலாம். என்ன பண்ணுறீங்க நிர்ஜன்? இங்கே வேறு இதைத்தான் பார்த்தேன் வரேன், இந்த நல்ல ஜட்டி கொஞ்சமாக வரும். வெக்கப்படாதே மேடம், தொப்பி ஒன்று கட்டாயம் வேணும் தான் வேணும் எனக்கு. இங்கே எப்படின்னா அங்கே என்ன ஷோரா குளிர் இல்லையா? நாங்கள் வர வேண்டிய ஸ்பெஷல் ஆஃபர் இல்லையா? போன முறையும் அதே சீசன், இதே மந்த். அப்போ வெரி குட். சரி, அடிக்கிற வைக்க தொப்பி ஒன்று எடுப்போம் என்று யோசிச்ச நாங்கள். இந்த தொப்பி என்ன மாதிரி கண்டு பாருங்க, நீங்கள் சொல்லலாதானே. ஆனால் இது ஒன்று பார்த்தேன் நான். அடுத்தது பார்த்தீங்களா இது இது ஒன்று பார்த்தேன் நான். அந்த குதிரை ஓட்டுவாங்க, குதிரை ஓடுவாங்க. அடுத்தது இது ஒன்று பார்த்தேன் நான். ஆனால் இது நல்லா இருக்குண்டா நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணணும். நான் என்னத்தை எடுப்பேன்ட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த கருப்பை தான் எடுக்க போகிறேன். இது நல்லா தான் இருக்கு, பட் பிளாக் இஸ் ஓகே, எல்லாத்துக்கும் போடலாம். நீ வடிவான பொடியம் தானே, கருப்பு எடுத்தால் எல்லாத்துக்கும் போடலாம். ஸோ இந்த கருப்பையை வந்து எடுப்போம். இந்த தொப்பி தான் எடுத்துக்கலாம். என்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே தான் இருக்கு. எடுத்தாலும் நாங்கள் பில்லே போட்டு கொண்டு தெரிய வேண்டாம். நல்ல கலெக்ஷன்கள் இருக்குது. ஆனால் விலை இந்த டிஷர்ட் இதெல்லாம் போட்டால் வந்து உள்ளுக்குள்ளே இந்த வெக்கைக்கு நல்லா இருக்குது. சின்ன சின்ன துளையாக இருக்குது. பட் 3,990 rupees பிராண்ட். நீங்கள் என்ன எடுக்கிறீங்க? நீங்கள் ஒன்றும் எடுக்கலையா? சோகமாக இருக்கக்கூடாது, எங்களோட சிரிச்சு ஒன்று நிற்கணும். சிரிங்க இருக்க பட்டால் இன்னொரு ஆள் எங்களோட வந்து அவரை காடையில் அவரை நாங்கள் தேடி பிடிக்கணும். இன்னும் ஒரு ஆளும் வந்தவன், அவன் சொந்தக்காரரை பார்க்கணும் ஆள் போயிட்டார். எங்களுக்கு சொந்த பந்தம் சிவாண்ணை இருக்கிறார். சிவாண்ணை கிடைச்சிடார். ஆள் கொஞ்சம் வேலையாக இருக்கக்கூடிய முடிச்சுட்டு வரேன்னு சொன்னார். கணக்கு இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா வந்து எனக்கு சைஸ் இல்லை, அதான் பெரிய பிரச்சனை. எல்லா கடையிலையும் அப்படி எங்களை மாதிரி சின்ன அகலுக்கு சைஸ் வச்சுருங்க. பில் போட வந்திருக்கோம். இதில் வேறு சின்ன சின்ன திங்ஸ் நல்லா. சரி மக்களை வேண்டிக் கொண்டு வந்துட்டோம். தொப்பி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 1200 சொச்ச ரூபாய் இந்த தொப்பி. தொடக்கத்தில் இந்த ட்ரிப் தொடங்கியே சொல்லியிருப்பேன். நாங்கள் செலவழிக்கிற செலவுகள் எவ்வளவு செலவாகுது, என்னென்ன விலை என்று சொல்லுவோம். என்னென்ன சொன்னால் தான் அந்த ஒரு நாட்டின் பொருளாதாரம் விற்கிற விலைவாசிகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதான் நாங்கள் போகிற போக்குவரத்துலேருந்து சாப்பாடு, ரூம்ஸ், அதுக்கான விலை எல்லாமே வந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்போ அடுத்ததான் நாங்கள் இங்கேருந்து வந்து கோல்ட் ஃபேஸ் அடிக்க போகிறோம். பிக்மி போட்டு பார்த்து நாங்கள் கிட்டத்தட்ட 600 ரூபாய் அப்படி வருது. அதை விட இதில் வர பஸ் இதுலையாவது நான் வந்து இதில் போகிற எல்லா பஸ்ஸுமே வந்து கோல்ட் ஃபேஸ் அடிக்க போய் தான் போவோம். கோல்ட் ஃபேஸ் அடியில் இந்த கார் பிராண்டு வந்து எலக்ட்ரிக்கல் கார். ஓடோ காய்ச்சி கொட்டு கேட்க பஸ் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் கார். கூடுதலாக BYD தான். ஒரு வேறு பிடிச்சிட்டீங்க. ஓகே நீங்கள் தொப்பி வண்டி, நீங்கள் தொப்பி. நாங்கள் 3 பேரும் தொப்பி வண்டிட்டோம். தொப்பிக்கு எங்காமல் இருக்கோம் நாங்கள். பேக்கில் இருக்கு. அப்போ இன்னைக்கு தொப்பி போடணும். கிட்டத்தட்ட பஸ்ஸுக்கு வந்து 100 ரூபா கொடுத்துனாங்க. தவை சியா என்ன 200 ரூபா வருது. பிக்மிக்கு 600 ரூபா வந்தது. 400 ரூபா மிச்சப்படுத்தியிருக்கோம் நாங்கள் இந்த பஸ் பயணத்தில். எந்த பயணத்துலையும் இந்த ஜன்னல் கரை சீட் கிடைச்சா அது ஒரு அலாதியாக தான் இருக்கும். ஃப்ளைட்டில் கூட ஜன்னல் கரை சீட் கிடைச்சா என்னவே சந்தோஷமாக தான் இருக்கும். பஸ்ஸில் அது ஜன்னல் கரை சீட்லேருந்து பயணம் செய்ய அந்த ரோட்டில் சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்து கொண்டு போகலாம். நல்ல காற்றோட்டமாக இருக்கும்.
இலங்கையோட இது இந்த மாதிரி பார்ப்பீங்க இலங்கை தான் புதுசாக பார்க்குறாங்களுக்கு சொல்லிக்கிறோம். சரி, கோல்ட் ஃபேஸ் பீச் அடியில் இறங்கி விட்டோம். இப்படி வெட்ட வெளியான இடத்துல வந்தால் வந்து ஒரு ஹீட் குறைஞ்ச மாதிரி இருக்குது. அங்கால பொங்கல சரியான ஹீட்டாக இருக்குது. ஏன்னா வாகன நெரிசலம் கூட தானே, அப்போ அதுன்ற ஹீட்டும் இருக்குன்னு தானே. இவன் தான் கவலைப்பட்டவன். என்னடா அது சரியாக ஹீட்டாக இருக்கா? யாழ்ப்பாணத்தை விட கொழும்பு கொளுத்துது ஐயா, கொளுத்துது. வெயிலுக்குள்ளே வந்து அதில் வெள்ளைக்காரன் நடந்து போயின்னு பாருங்க. அவையில் கூடுதலாக வர்றது வந்து இந்த கிளைமேட்டுக்குல்ல எங்களோட இலங்கை கிளைமேட்டை வந்து ரசிக்கிறக்காண்டி தான் கூடுதலாக வரவே. ஏன்னா அவைந்த நாடுகளில் கூடுதலான நேரங்களில் வந்து குளிராக இருக்கும். அப்போ அந்த 3 மாதம் மட்டும்தானே வந்து சம்மர் வர நேரம் அவை நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும். அதை விட இந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கு, ஏஷியா கண்ட்ரிகளுக்கு போகிறதுக்கான காரணம் வந்து இந்த கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி தான். ஆனால் நம்மளுக்கு இந்த வெக்கைகளே இருந்துட்டு எங்கேயாவது கூல் கிளைமேட்டான இடத்துக்கு போகணுமெண்டு யோசிப்போம். இப்போ இப்படியே போய் நாங்கள் இதில் கொஞ்ச நேரம் காற்று வேண்டிட்டு அதுக்கு முன்னால் பெரிய ஒரு மோலன் இருக்கு, அங்கே போய் ஓசியில் ஏசி வேண்ட போகிறோம். ஆனால் சுத்தமாக இருக்குது தானுங்க. கூடுதலாக கணக்கு பேர் வர்ற சொல்கிறது வந்து இலங்கை சுத்தமாக இருக்குண்டு. இந்த என்னென்னு சொல்கிற எல்லா இடங்களையும் தவிர இந்த பார்க்குற இடங்கள் வந்து நல்ல சுத்தமாக இருக்கும். இந்த பிரதானமான இடங்கள் நான் இப்படி சொல்லி சில பேர் வந்து யோசிப்பீங்க, எங்கடா இலங்கை சுத்தமாக இருக்குண்டு. மற்ற இடங்களை ஒப்படைக்க இலங்கை வந்து அழகிய நாடு, சுத்தமான நாடுண்டு வெளி ஆக்கள் வந்து சொல்கிறத வந்து கேள்விப்பட்டிருக்குப்போம். ஆனால் அதை விட கணக்க விஷயங்கள் வந்து செய்யணும். இந்த பொலித்தீன் தடை செய்யணும். மற்றது விதி ஓரங்களில் குப்பைகள், மற்றது இந்த சோடா போத்தில், பிளாஸ்டிக் போத்தில் கடலோட கலக்கிற விதங்கள், என்னென்னு சொல்ல, அந்த மீள் சுழற்சி உருவாக்கத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா இப்போ சோடா போத்தில் பிளாஸ்டிக்கில் வருது, ஆனால் அந்த போத்தில் குடிச்சிட்டு எறிஞ்சிட்டு போகிறோம். அது காலாகாலத்துக்கு எங்களோட தான் இருக்க போகுது. இப்போ அது ஒரு மீள் சுழற்சியாக்கி அதை மீள் உட்படுத்தி அதை ஒரு பொருளாக மாற்றினா வந்து உண்மையிலேயே சூழலுக்கும் பாதிப்பு இல்லை. ஏன்டா இப்போ பார்க்குற இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்காத கவனிப்பாரட்டு கிடக்கிற இடங்கள் எல்லாம் வந்து கணக்க பொழுதீன்களாக இருக்கும். அது எல்லாருக்கும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்ல போகிறோம். இந்த வெயிலுக்குள்ள மட்டும் வந்துடாதீங்க மகளே. கிட்டத்தட்ட 35°C கிட்ட போதும். இதே எங்களுக்கு சரியான ஒரு ஹீட்டாக ஃபீல் ஆகுது. இப்போ மோலுக்குள்ளே போய் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இதாக முடிஞ்சு இதடியில் நிற்ப கொண்டு வந்தாங்களா. வெயில் தாங்க முடியலை. முன்னுக்கு இந்த கோல்ட் ஃபேஸ் மோலுக்கு வந்து போகிறோம். அவன் கவலைப்படுறான். நான் அதில் கோல்ட் ஃபேஸ் சொன்னோன்னா அதில் இறங்கி நிப்பாட்டிட்டு அதில் இந்த வீடியோ எடுத்து கொண்டு வர வேண்டாம், அதிலே நிப்பாட்டிட்டேன். இதில் சொல்லியிருந்தால் இதிலே நிப்பாட்டியிருப்பாங்க. என்றவே எல்லாம் அதிலே வச்சிங்கன்னு கவலைப்படுறான் படியேன். Mall opening hours. Sorry, I can't understand Sinhala. ஏண்டா வெளியில் அவ்வளோ வெக்கைக்கு உள்ளே வந்த அப்புறம் தான் குளிராக இருக்கு. மேலே போய் ஒரு இடத்த பார்த்திருப்போம் வேண்டா. அப்போ நீங்கள் சாமான் வேண்டு வேறு இல்லை, டைம் பாஸ் பண்ணதை வேண்டி தான் வந்தீங்க. அப்படியா? வாங்க வேண்டாம். இங்கே வந்து ஷாப்பிங் ஆகும். ஃப்ளைட் ஏற மட்டும் ஷாப்பிங் தான் செய்ய போகிறீங்க. அப்போ போகிற இடத்துல வேண்ட தேவையில்லையா? என்னடா அப்படி சொல்கிறேன்? கொடுக்காத ஏதாவது பொருள் வேணும் இல்லை? ரோட்டு கடையில் சாக்லேட் இருக்கு. ரவுண்ட் அடித்து கொண்டிருக்கவங்க ஷூஸ் உடுப்பு அதில் கொஞ்சம் பார்க்கணும் பண்ணுறவங்க. அதான் ஒரு ஷாப்பாக வந்து போய் கொண்டிருக்கோம். குளிர்ச்சியாக இருக்கு. கண்ணு குளிர்ச்சியாக இருக்கா? கண்ணு குளிர்ச்சியாக இருக்கா? ஐயோ
எங்கே போனாலும் ஜட்டிக்கு பக்கத்துலேயே நிற்கிறாட்டா. உனக்கு நான் ஜட்டி அன்பளிப்பு தரப்போகிறேன். எல்லாமே இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஆனால் இன்னும் இந்த சைஸுக்கு இல்லை, அதுதான் பெரிய பிரச்சனையாக கிடக்கு. எல்லாமே சைஸ் குறைவாக தான் இருக்குது. எங்களுக்கும் அடியுங்கப்பா, நாங்களும் போடுவோம் என்றதை தெரிவித்து கொள்கிறோம். உள்ளே வந்தால் எவ்வளோ நேரம் நிற்கலாம், உங்களை போக சொல்ல மாட்டோம். நாங்களாக பூட்டைக்கு மட்டும் நிற்கலாம். இல்லை உடுப்புகள் எடுத்து கொண்டிருக்காங்க அப்படியாங்க. மற்றது நாங்கள் என்ன பிளான் பண்ணி நாங்கள்னா எல்லாமே இதில் இருக்குது. தேவையான எல்லாம் சாப்பாட்டில் இருந்து சகலது இங்கே இல்லை. நீங்கள் ஒரு நாள் உங்களுக்கு ஃப்ரீயாக ஃபுல்லாக நேரம் கிடைச்சா ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுனாலும் இங்கே பண்ணலாம். கேம்ஸ்கள் கிடக்கு. இப்போ அடுத்த கேம்ஸ் விளையாடிட்டு அப்படியே கீழே போய் சாப்பிட்டுட்டு அப்படியோ நேராக ரூமுக்கு தான் போக வேண்டியிருந்தோம். ஏண்டா போயிட்டு அதுக்கு பிறகு நேரடியாக ஃப்ரெஷ் ஆகிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டுக்கு போக. சரி, இங்கே இருக்கிற அந்த கேம் ஜோனுக்கு வந்த நாங்கள் என்ன செய்ய போகிறீங்க? கிரிக்கெட் விளையாட போகிறீங்களா? கிரிக்கெட் விளையாட போறீங்களா? அந்த சின்ன பொடியான ஒருத்தன் கிரிக்கெட் விளையாட போகிறான். நீங்கள் போயிலையா? வேண்டு இதில் இருந்து பந்து வரும் சரியோ, அதில் ஒரு ஆள் போடுவார், அந்த பந்துக்கு அடித்தா சரி. மக்களே அந்த ஸ்க்ரீன் என்னடா எனக்கே அடிக்குது. இந்த வெளுத்து வேண்ட போகிறார் பாருங்க. ஆமாம், எவ்வளோ இது? 2 ஓவர் 12 போல். 12 போலுக்கு 600 ரூபா. ஓ, நெட் இருக்கிறோடைய பரவாயில்ல. இந்த விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற கேம் கன் ஷூட் இருக்கு, நல்ல ஃபன்னாக இருக்கும். உங்களோட கேம் விளையாடின அனுபவம் என்ன மாதிரி இருந்தது? சொல்லுங்கள். நல்லா இருந்தா திரும்ப வருவீங்களா? யாழ்ப்பாணத்தில் எப்படி ஒன்று செய்தால் வருவீங்களா? அது கேட்ட ஒருத்தனை விட்டுட்டு போகிறான் பாருங்க. அவன் காசு போடுறான். டேய் போடாது, அவளாம் செலவழிக்கணும். கொண்டா மேலே கொண்டா. மேலே ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. அக்காண்ட வாசமா பாப்கார்ன் வாசம் எனக்கு தவறாக கேட்டுடுச்சு தம்பி நீ காய்ச்சது. அக்காண்ட வாசம் ஒரு வாசம். சரி, மேலே இப்படி ஒரு அவுட்டோர் இருக்கு, நல்லா இருக்கு. மேலே அதில் போனீங்கன்னா இந்த சிபியூ பார்க்கலாம். அது பார்க்கலாம். அதுதான் அதில் மேலே ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. கூடுதலாக நாங்கள் சாப்பிட போகிற மண்டா கீழே தான் ஃபுட் கோர்ட் ஃபுல்லாக இருக்குது. மேலே சும்மா 1-2 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. மேலே இருக்கிற பகுதியும் நல்ல காத்தோட்டமாக இருக்குது. மரங்கள் வச்சு இயற்கையாக ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி மேலே அதுவும் இந்த மொட்டை மாடியில் செய்திருக்கணும். வந்தால் கட்டாயம் நீங்களும் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நேச்சுரல் மரங்களால் தான் செய்திருக்கணும். இதில் இளநீ வச்சுக்கணும். இளநீ சின்ன வண்டில் கடை மாதிரியும் வச்சுக்கணும். வந்த உடனே உள்ளே போயிட்டீங்க. அவசரமாக ஒரு அலுவலம் முடிச்சுட்டு வரவங்க பார்த்தேன். எப்படி ப்ரீமியமாக மெயின்டைன் பண்ணின பாருங்க. முக்கியமாக இந்த இடத்துல இருக்கிற பாத்ரூமை கொண்டு காட்டுறோம். ஏன்டா அதுதான் ஒரு இடத்தை தீர்மானிக்கிறதா தான் அதில் நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க? ஃபுட் கோர்ட்டுக்கு இறங்கின பிறகு இதான் இங்கே இருக்கிற விஷயம். எப்படி ப்ரீமியம் லுக்காக இருக்குது பாருங்க. எங்கடா தண்ணி வாடா, நல்லா இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணி. ஃபுட் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். இவங்களில் முன்னுக்கு போக சொன்னால் நான் பஸ்ஸும் போயிட்டு வரேன்ட்டு எங்கே நீ இவங்களை தேடி பிடிக்கிறாரு. ஒரு ரவுண்ட் அடிக்க தான் வேணும். சகல ஃபுட் கோர்ட்டும் கீழே இருக்குது. பீட்சா ஹட், கேஎஃப்சி, வெஸ்டர்ன், இந்தியன், ஜூஸஸ், ஐஸ்கிரீம், காஃபீஸ். நம்மளோட சின்ன நார்மல் ஷாப் மாதிரி செய்திருக்கணும். எவ்வளோ வடிவாக இருக்குன்ட்டு டீ ஷாப் தான். இவங்களை தேடி கண்டுபிடிக்கிற மிஷன் பெரிய மிஷன் போல் இருக்கும். ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம், ஆனால் இருந்துமே இவங்களை காணல. எங்கே துளைந்தவர்களே, உங்களை காண்பது மிக அரிதாக இருந்தது. குடியுங்கள்.
குடிங்க குடிங்க. 3 ஐட்டம் மிக்ஸ் பண்ணிருக்கேன். வேணாம் 3 ஐட்டம் அடிக்க குடிங்க. ரைட் சரி. ஃப்ளைட் சட்டியா இல்லை நான் இதை வரைக்க வர்ணிச்சு கொண்டு வந்தேன்னா கொஞ்சம் காரை கொண்டு கராச்சியில் விட விடுவோம். எப்படி ஒரு க்ரியேட்டிவிட்டி பார்த்தீங்க? ஆ க்ரியேட்டிவிட்டியை பார்த்தீங்க? செட்டில் இருக்க வேண்டியது. சரி அதுதானே க்ரியேட்டிவிட்டி. இப்படி நாங்கள் ஒரு விஷயம் செய்ய வந்து அது ஒரு புதுமையாக இருக்குமாங்க. அங்கே நிதுசன்ட்டு ஒரு ஆளுமை ஒன்று இருக்கு. விஜயவா அதை சொல்லணும் என்ன எதுண்டு யார் எந்த இடம் வேண்டாலும் உடனே இறங்கிடுவான். ஒரு சென்ட் ப்ரமோஷன் ஒன்று போய் கொண்டிருக்கு. அப்போ நாங்கள் ஆளை தேடி கொண்டிருக்கோம். ஆள் பார்த்தா நடுவில் நிற்கிறார் 2. இப்போ நாங்கள் யோசிப்போம் போனால் வேண்டோடு பட்டு அப்படி இல்லாமல் இல்லை போய் பார்த்துட்டு வரல. அதில் ஒரு முன்னுரிமையா இது ஒரு ஆளுமையாடா டே. இப்போ இந்த இதில் ஃபீல்டில் ஒரு ஆளுமை ஒரு ஆளோட மூவ் பண்ணி காய்க்கோடும். பார்க்க காசு இல்லை தர இது. என்ன பார்க்குறீங்க? டீச்சரோட பார்க்குறீங்க வேடிதான் ஆடாதா இவனு? நீயும் அந்த பொம்பளை பிள்ளைகள் மாதிரி தான் ஷாப்பிங் போனால் எவ்வளோ முடியுதுன்ட்டு பில்லை போடைக்க தான் தெரியுது. சும்மா 2-3 சாப்பாடு எடுத்தாலும் அங்கே வந்துடும். சும்மா பார்க்குறான் எனக்கு ஆசாவான வேண்டாம் வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போவோம். இந்த இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா இந்த சைஸுக்கு போடையில அதுதான் பிரச்சனை. டே மணி காய்ச்சா கிடாக்கு. காய்ச்சாண்ட விலையை பார்த்தீங்களா? 5990 ரூபா மட்டும் காய்ச்சா. இந்த செம்மஞ்சள் காய்ச்சா. இதில் முன்னால் பார்த்தீங்கன்னா சைனா தம்பி மாதிரி கொஞ்சம் பேர் போயினோம். ஆனால் இங்கே வந்து கணக்க சைனா பீப்புளை காண்டுறோம். போன முறை வந்ததை விட இந்த முறை எக்கச்சக்க சைனீஸ் தெரியுற காண்றோம். இப்போ கீழே அதே ஃபுட் கோர்னருக்கு வந்திருக்கோம். இதில் ஒரு இடத்துல மதிய உணவை முடிச்சுட்டு அப்படி ஒரு நேராக ரூமுக்கு போய் ரெடியாக நம்மண்டா சரி. எங்களை நண்பர்கள் வந்து சாப்பிட போயிட்டோம். நான் ஏதாவது பழங்கள் ஏதாவது வேண்டும் ஒன்று வந்தேன். நமக்கு ட்ராவலிங்கில் கணக்கு ஹெவியாக சாப்பிட விரும்பல. அதனால் பழம் கொய்யா இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை பார்த்தோன்னா சாப்பிடணும் மாதிரி இருக்குது. ஆனால் விலையை ஜோசிக்க தான் இருக்குது. சின்ன ரவுண்ட் எடுத்துக்கிறோம் 279 ரூபா போட்டுக்கணும் 100 கிராம். இது எப்படியும் 200 கிராமுக்குள்ளே தான் இருக்குமென்ற நம்பிக்கையில் எடுத்துக்கிறேன். இதையும் எடுத்துருக்கு. அதோட கொய்யாவும் எடுத்துருக்கு. இதுதான் எங்களுடைய மதிய உணவு. ஆளக்கானையில் இப்போ நண்பர்கள் வந்து இங்கே தலப்பாக்காட்டில் வந்து பிரியாணி சாப்பிட்டோம். என்ன வேறு சூப்பராக இருந்தா வேறு லெவலாம். ஹெச்என்பி 20 அதான் இவன் வச்சுக்கிற கிரெடிட் கார்டுக்கு எல்லா இடத்துலையும் ஆஃபர் தாராங்கள்டா. ஏன்னா அது ஒருத்தரும் பத்திரிக்கை போல இருக்கு தெரியும். ஹெச்என்பியா ஹெச்எஸ்பிசியா? ரைட் ஓகே வைங்க. இப்போ அடுத்த கட்டங்கள் எல்லாம் முடிஞ்சுது. வசம் பிடிக்கும் ஊருக்கு விடுக்கங்களை. சரி இதுக்குள்ளேண்ட வழியாக நடந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இனி வெளியே போனோம்னா கடும் வெயில். பேசாமல் ரூமுக்கு போய் எங்கட கொஞ்சம் அந்த ஃபார்முகள் வந்து ஃபில்லப் பண்ணியிருக்கு. அந்த விசிட்டிங் இதன்றிருக்கு என்ட்ரி கார்டுன்னு இருக்குது. நாங்கள் போகிற நாடு இருக்குது தானே, அதுக்கு போகிறதுக்கு முதல் ஒரு என்ட்ரி கார்டு ஒன்று ஃபில் பண்ணணும். 72 மந்தாவது முதல் அதை ஃபில் பண்ணணும். சரி நாங்கள் உடனே அங்கே டிக்கெட் காட்டுற இடத்துலையும் போர்டிங் பாஸ் செய்கிற இடத்துலையும் ஃபில் பண்ணலாம். நாங்கள் இப்போ நேரம் கிடைக்கு தானே, இப்போ அதை போய் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் அடிச்சுட்டு அடுத்தது பயணம் சரி எக்கச்சக்க பேர் இதுக்கெல்லாம் நிற்கணும். வெளியில் வைக்கின்றபடி ஏன்டா அவங்கள வேறு கிடக்க பேர் சும்மா நடந்து தம்பி என்ன கார் பண்ண போகிறீங்களா? இதில் வந்து பார்த்த பெரிய இதால் போகலாம். எக்ஸிட் போயிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 3 மணி ஆகுது. இன்றைய நாள் பொழுது அப்படி இதோடைய முடிஞ்சுது. இனி இப்படி ரூமுக்கு போக சரி. வெளியில் வந்த உடனே தான் இந்த வெயில் சம்பவங்கள் சாடிக்கு எக்கச்சக்க பேர் நிற்கணும். இதுலேயும் வந்து போகிறதுக்காண்டி நம்மளும் இதில் பிக்மி போடுவோமா, ஊபர் போடுவோமா, இல்லை பஸ்ஸில் போவோமா, என்னத்தில் போய்ப்பீங்க? பிக்மி போடுவோம். கார் தான் போடணும். டாக்டர்கிட்ட போய் கேட்டுனாண்டா ஏன் எனக்கு இவ்வளோ வேர்க்குது, வெளியில் வந்த உடனே வேர்க்குதுன்றான். சரி இதில் வந்துட்டு நாங்கள் வாடகை வாகனம் அது தனியார் ஒரு ஊபர் பிக்மி அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் வந்து புக் பண்ணியிருக்கிறோம். கார் தான் புக் பண்ணியிருக்கிறோம்.
ஏன்னா சரியாக வெயிலே இருக்குது. இதுலேருந்து அங்கே பஸ்ஸுக்கு போகிறதுக்கு அங்கே போகணும். அப்போ இதில் வந்து 700 ரூபாய் காட்டுது, 720 ரூபாய் காட்டுது. போய்க்க காரில் போய் இறங்கிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி இன்றைக்கு 3 சொச்சம் மட்டும் இங்கேயே வந்து காலத்தை இது செய்தோம். அடுத்த ஏர்போர்ட்டுக்கு என்ன மாதிரி போகிறோம், என்ன மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளை பண்ணுற அனுபவம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு நானுமே எதிர்பார்ப்போட பார்க்குறேன். அதோட சில நேரம் கொஞ்சம் யோசிக்க தோணுது. ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் சில வேலை என்னென்னு சொல்கிறது, ஏதாவது ஃபஸ்ட் டைம் போய் விசாரிக்கணும் தானே, அப்படி எதாவது நடக்குமோன்னு கூட ஒரு வகையில் யோசிக்கிறோம். பார்ப்போம், என்ன நடந்தாலும் உங்களோட பகிர்ந்து கொள்வோம். சரி வந்துட்டு மற்ற என்ன சம்பவம் பண்ணா வந்து இந்த கதவை மூடி விட்டான்னு இவன் கையை வச்சு விட்டார். ஆனால் கத்தாமன் இருக்கேடா, ஏன்னடா வலிச்சாலும் கத்தாமன் இருக்கிறான் படியா. நிற்கிற இடத்துக்கு வந்துட்டோம். 720 ரூபாய் அப்படி வந்தது. ஆனால் பரவாயில்லை, கிட்டத்தட்ட 6.5 கிலோமீட்டர் கிட்ட வந்தது. அதுக்கு 720 பரவாயில்லை. ஏன்டா இப்போ இந்த பெட்ரோல் விலை மற்ற இந்த கியூஆரால் வந்து கணக்கு பேர் போராட்டம் செய்யணும், இப்படியான கேப்புண்ட இதை வந்து விலையை வந்து கூட்ட சொல்லி. சரி, அடுத்து என்ன செய்ய போகிறீங்க? அடுத்து என்ன செய்ய போகிறீங்க சார்? என்ன சரி, அப்படியே போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்தது நாங்கள் விமான பயணம் தான் பார்க்க போகிறோம். உணர்ச்சி வசப்படுங்க. ஓ பாய் சொல்லிவிடுங்க சார். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.